ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்ச் மாதத்துடைய 26ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோபக்கிரத ஆண்டு 12வது மாதமான பங்குனி மாதத்துடைய 13ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான செவ்வாய்க்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிடையாது, மிகவும் முக்கியமான ஒரு செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம். நாளைய செவ்வாய்க்கிழமை அப்படி என்ன முக்கியமான நாளுன்னு கேட்குறீங்களா? நாளைய செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரதம திதியானது வருது. இந்த பிரபஞ்சத்திலேயே மிக முக்கியமான திதினா அது பிரபஞ்ச திதி தான். இந்த பிரபஞ்ச திதி அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரபஞ்சத்தில் ரொம்ப முக்கியமான சக்திகள் நிறைந்து இருக்கும். இந்த சக்தி நிறைந்த நாளில் நாம் என்ன வரம் கேட்டாலும் அது நமக்கு உடனடியாக கிடைக்கும். அதனால தான் இந்த பிரதம திதி ரொம்ப முக்கியமான திதியாக கருதப்படுது. ஸோ ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கு பிறகும் பிரதம திதியானது வரும். இந்த ஆண்டோடைய பௌர்ணமி இப்போ பங்குனி மாதத்துக்கு முடிஞ்சதுக்கு பின்னாடி பிரதம திதி இந்த ஆண்டுல நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வருது. ஸோ நாளை செவ்வாய்க்கிழமை பிரதம திதி. நாளை நாள் இந்த பிரபஞ்சத்திடம் நம்ம வேண்டுதல் எது வேணாலும் வைக்கலாம். அதுக்கான நாள் தான். ஸோ நாளை நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. அதே போல் நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த தெய்வத்தை வேணாலும் வழிபாடு செய்யலாம். நாளை நாள் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால அம்மன் வழிபாடு செய்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நாளை ஒரு நாள் அம்மன் வழிபாடு செய்யறதுக்கு பாருங்கள். ஸோ நாளைய இந்த பிரதமையை முன்னிட்டு நவக்கிரகங்களுடைய அமைப்பை இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ஸோ நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வழக்கம் போல் இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக தெளிவாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த நபர்கள் அத்தனை பேருக்கும் நாளை ஒரு நாள் வியாபார சார்ந்த பணிகளில் முன்னேற்றங்கள் உண்டாகும். அதனால் நாளை நாள் வியாபார சார்ந்த பணிகளில் எந்த ஒரு புதிய முயற்சியும் செய்யலாம். வியாபாரத்தில் நாளை நாள் புதிய ஒப்பந்தங்கள் போடுறது, வியாபாரத்துக்கு நாளை நாள் கூட்டாளிகளோடு பேசுறது, வியாபாரத்தில் நாளை நாள் முதலீடு பண்ணுறது, இந்த மாதிரி எது வேணாலும் நாளை நாள் பண்ணலாம். வியாபாரம் சார்ந்த எந்த விஷயங்கள் நாளை நாள் செய்தாலும் அதில் உங்களுக்கு முன்னேற்ற லாபங்கள் மட்டுமே உண்டாகும். அதனால் வியாபார சார்ந்த பணிகளில் நாளை நாள் முழு நம்பிக்கையோடு ஈடுபடுங்க. அதுக்கப்புறமா நாளை நாள் உங்களுடைய நிர்வாக திறமையை மேம்படுத்திக்கணும். எந்த அளவுக்கு நிர்வாக திறமையை மேம்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இத்தனை நாள் அங்கீகாரம் கிடைக்கிறதுல பிரச்சனை இருந்ததுன்னா நாளை நாள் எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்கள் நிர்வாக திறமையை மேம்படுத்துங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் கல்வி தொடர்பாக நாளை நாள் நிறைய பணிகளில் நீங்கள் ஈடுபடணும். கல்வி தொடர்பான பணிகளில் ஈடுபடும் போது அதில் உங்களுக்கு மேன்மைகளானது உண்டாகும். ஸோ கல்வியில் நாளை நாள் எந்த ஒரு இதையும் நீங்கள் செய்யாமல் இருக்க வேண்டாம். எல்லாமே நீங்கள் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உடல் ரீதியாக கூட நாளை நாள் பாதிப்பு எதுவும் வராது. உடல் ரீதியாக ஆரோக்கிய நாளை நாள் உங்களுக்கு மேம்படும். ஸோ உடல் ரீதியாக நாளை நாள் நல்லா சந்தோஷமாகவே இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் சமூக பணிகளில் கூட புதிய அனுபவங்கள் நாளை நாள் கிடைக்கும். அந்த அனுபவங்களுக்கு ஏற்ப நாளை நாள் செயல்படணும். அதே போல் குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளணும். ஸோ குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்து அதற்கேற்ப செயல்படும் போது உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையே ஒரு பாண்டிங் உருவாகும். அதனால் உங்கள் குழந்தைகள்கிட்ட மனவிட்டு பேசுங்க, அன்போடு பேசுங்க. அது நாளை நாள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் சொந்த ஊர் தொடர்பான பயணங்கள் நாளை நாள் ஏற்படும். உங்களில் சிலருக்கு சொந்த ஊர் போகிறதுக்கு நாளை நாள் சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. முதல்ல நாளை நாள் விதி மாறக்கூடிய ஒரு நாளுங்க. இந்த அதிர்ஷ்டகரமான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளிர் நீல நிறம். அதிர்ஷ்ட எண் நாளை நாள் 1. அதிர்ஷ்ட திசை நாளை நாள் வடக்கு. உங்களுக்கான நிறம், எண், திசை இதுதான் நாளை நாளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு.
அதே போல் தனுசு ராசிக்காரங்க நாளை நாள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகும். அதே பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். அதே உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்கள் ஏற்படும். இப்படி தனுசு ராசிக்காரங்க ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன்கள் தாங்க கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க. ஸோ உங்களுக்கான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல் மீதம் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக மற்ற ராசிக்காரங்களுக்கும் தினசரி ராசி பலனை ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மேஷராசி. சவாலான பணிகளை திறமையாக வெளிப்படுத்தணும். தாய்வழி உறவினர்களிடத்தில் ஒத்துழைப்பு ஏற்படும். உத்தியோக பணிகளில் புதிய பொறுப்பு கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும். அதே சமயம் நெருக்கமானவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க. செயல்பாடுகளை வேகம் அதிகரிக்கும். நாளை நாள் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும். நன்மை நிறைந்த நாளுங்க. அடுத்ததான் ரிஷபராசி. புதிய திட்டங்கள் நிறைவேறும். உயர் அதிகாரிகள் அறிமுகம் உண்டாகும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். மனதில் புதிய இலக்குகள் பிறக்கும். சமூக பணிகளில் மேன்மை ஏற்படும். வாழ்க்கை துணைவர் வழியில் ஆதாயம் உண்டாகும். தவறே சில பொருட்கள் பற்றிய குறிப்பு கிடைக்கும். வித்தியாசமான பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும். நாளை நாள் பகைகள் விலகுங்க. அடுத்ததான் மிதுன ராசி. பெற்றோர்கள் ஒத்துழைப்போடு இருப்பாங்க. சந்தேக உணர்வுகளால் சிறு சிறு கருத்து வேறுபாடு உண்டாகும். தடைப்பட்ட பணிகள் நிறைவேறும். எதிர்பாராத சில உதவி கிடைக்கும். வாகன பழுதுகளை சரி செய்யணும். திருப்தியற்ற மனநிலை குறையும். புதிய வேலை சார்ந்த முயற்சி கைகூடும். செலவு நிறைந்த நாளாக இருக்கும், பார்த்துக்குங்க. அடுத்ததாக கடகராசி. திட்டமிட்ட பணிகள் சில மாற்றங்கள் ஏற்படும். அக்கம்பக்கா வீட்டாருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான சூழல் அமையும். மாறுபட்ட அணுகுமுறைகளால் தடைகள் வெற்றி கொள்வீங்க. சவாலான வேலைகளை எளிதாக செய்து முடிப்பீங்க. மனதளவில் தைரியம் மேம்படும். மறதி நிறந்த நாளுங்க. அடுத்ததா சிம்மராசி. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்பு கிடைக்கும். நண்பர்கள் வழியில் விட்டு கொடுத்து செல்லும். உங்கள் கருத்துக்களுக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும். கலகலப்பான பேச்சுக்களால் நன்மதிப்பு உண்டாகும். வழக்குகளில் எதிர்பாராத சில திருப்பம் ஏற்படும். வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் உண்டாகும். ஸோ நாளை நாள் லாபம் இருந்த நாளுங்க. அடுத்ததாக கன்னிராசி. பலமற்ற பலவீனங்களை அறிந்து செயல்படணும். உத்தியோக பணிகளில் சற்று கவனம் வேண்டும். நெருக்கமானவர்கள் வழியில் சில சங்கடங்கள் தோன்றி மறையும். திடீர் முடிவுகளை தவிர்க்கணும். கால்நடை தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும். எதிலும் திட்டமிட்டு செயல்படணும். அப்படிலாம் இருந்தீங்கன்னா முன்னேற்ற புகழ் நிறைந்த நாளுங்க. அடுத்ததாக துளாராசி. திடீர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். சந்தை நிலவரங்கள் அறிந்து முதலீடு மேற்கொள்ளணும். பணி நிமித்தமான சில முடிவுகள் எடுக்கணும். வெளிப்படையான குணத்தின் மூலம் நட்பு வட்ட விரிவடையும். வாழ்க்கை துணைவருடைய தேவைகள் நிறைவேற்றி வைக்கணும். கோப்பைகள் கையாள்வதில் கவனம் வேண்டும். எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் உண்டாகும். ஸோ நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாளுங்க. அடுத்ததாக விருச்சிகராசி. பூர்வீக சொத்துக்கள் வழியில் ஆதாயம் ஏற்படும். அரசு தொடர்பான காரியங்களை வெற்றி கிடைக்கும். உறவினர்கள் வழியில் அனுசரித்து செல்லணும். செயல்பாடுகள் உள்ள தடைகளை அறியணும். பயணங்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். மனதோட சேமிப்பு தொடர்பான சிந்தனை மேம்படும். தொழில் நிமித்தமான செயல்பாடுகளில் இருந்து வந்து சோர்வுகள் குறையும். நாளை நாள் வரவு நிறைந்த நாளுங்க. அடுத்ததாக மகர ராசி. உயர் பதவியில் இருப்பவர்களால் நன்மை ஏற்படும். வீடு மற்றும் வாகனத்தை சீர் செய்யணும். வெளிவட்டார தொடர்பு அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்த விதத்தில் வீட்டினை மாற்றி வைக்கலாம். வியாபாரத்தில் விவேகத்தோடு செயல்படணும். பயணங்கள் மூலம் புதிய வாய்ப்பு கிடைக்கும். வெளியூர் தொடர்புகளால் ஆதாயம் அடைவீங்க. ஸோ மாற்றம் ஏற்படக்கூடிய நாளுங்க. அடுத்ததாக கும்பராசி. தற்பெருமை சார்ந்த விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது. உத்தியோக பணிகளை அலைச்சல் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் ஆலோசனை பெற்று மேற்கொள்ளும். எதில் திருப்தியின்மையான சூழல் அமையும். வாக்குறுதிகளை அளிக்கும்போது சூழ்நிலை இருந்து செயல்படணும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும். சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளுங்க. அடுத்ததா மீனராசி. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பேச்சுக்களால் காரிய அனுகூலம் உண்டாகும். வெளியூர் வர்த்தகத்தின் மீது ஈர்ப்பு ஏற்படும். ஆபரண பொருட்கள் மீது கவனம் வேண்டும். வித்தியாசமான சிந்தனைகளால் மனதில் குழப்பம் ஏற்படும். பழைய நண்பர்களுடைய சந்திப்புகளால் மனதிற்கு மாற்றம் உண்டாகும். ஸோ வெற்றி நிறைந்த நாளுங்க. அவ்வளோதாங்க. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத நோட் பண்ணியிருப்பீங்க. நோட் பண்ண இந்த பலன்களுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க. அடுத்ததாக இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே
இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன் நான் ஷேர் பண்ண சொல்கிறேன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தகவல்களோடு இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.